ஸ்ரீ குரு ஜோதிடம் ஆஸ்ட்ரோ சொல்லப்படுறாங்க. ஜோதிடத்தின் மூலிமா இன்னைக்கு ஒரு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னன்னா, ஒரு ஜாதகர் எல்லா சூழ்நிலையிலையும் தன்னோட சுயநலம் தான் முக்கியம், என்னோட ஆசை தான் விருப்பம், என்னோட ஆசை தான் முக்கியம், என்னோட கௌரவம் தான் முக்கியம், என்னோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தன்னோட கற்பு நெறி மாறாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. இதன் மூலிமா ஒரு ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணம் பார்க்கலாம். இந்த உதாரண ஜாதகம் அந்த அமைப்புக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு மகர லக்கணக்காரருக்கு 4ஆம் அதிபதியா செவ்வாய் வரார். அவர் மகரத்திலேயே போய் அமரும்போது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்துருப்பார் அப்படின்னு ஜாதகர் நான் சொல்றதுதான் முடிவு அப்படின்னு இருப்பார். எந்த சூழ்நிலையும் தன்னோட சந்தோஷத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார். எந்த சூழ்நிலையும் தன்னோட தைரியத்தை விட்டு கொடுக்க மாட்டார். எந்த சூழ்நிலையும் ஜாதகர் சுகஸ்தானங்கிறதுனாலேயே அவரோட சுகத்தை கெடுக்கிற மாதிரி அமைப்பை உருவாக்கிக்க மாட்டார். எல்லா சூழ்நிலையும் நான் தான், என்னோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கிக்கிட்டார். அப்படி எவ்வளோ சூழ்நிலை கஷ்டப்படுற அமைப்பில் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு நிலைமையை உண்டு பண்ணிக்குவார். இவருக்கு ஒரு பெண் ஜாதகமாக இருக்கிறதுனாலேயே இது கற்பு சார்ந்த விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அங்கு செவ்வாயே போய் மகரத்தில் அமர்ந்து உச்சநிலையை அடைகிறார். இதனால் ஜாதகர் எந்த சூழ்நிலையும் கற்பு நெறி மாறாத அமைப்பை உடையவராக இருப்பார். நன்றி.